இன்றைக்கி நாம் பன்னீர் சோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் சோடா செய்கிறதுக்கு நாம் ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைய விட்டு எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கரையை தண்ணியில் கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணி கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திக்கிறோம். இந்த சிரப்பை நம்ம ஒரு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு அந்த பாகு பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக புழிஞ்சு இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது எனி பிளைன் சோடா, பன்னீர் எசன்ஸு, நம்ம தயாரித்து வச்ச சுகர் சிரப்பு, இது 3ஐயும் சேர்த்து கலக்குனா பன்னீர் சோடா ரெடி. இப்போது 4 ஸ்பூன் சுகர் சிரப்பு, 4 சொட்டு பன்னீர் எசன்ஸு, சோடா, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பன்னீர் சோடா ரெடி. இப்போ இந்த சிரப்பு இருக்குது இல்லைங்களா, இதில் பன்னீரை மிக்ஸ் பண்ணியே ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். தேவையானப்போ நம்ம ஆட் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். பன்னீர் சோடா ரெடி.